ஹாய் எக்ஸ்ப்ளோரர்ஸ், இன்னைக்கு டே 35. என்னடா டே 35னா 75 நாளில் ஸ்விக்கி ஓட்டி கோயம்புத்தூரில் 1 லட்சம் சம்பாதிச்சு காட்டுன்னு சொல்லியிருக்கோம். அதோட 35வது நாள் தான் இன்னைக்கு. இன்னோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்துருவோமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் 40 நிமிஷம் லாகின் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நேரம் லாகின் பண்ணி 18 ஆர்டர்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அப்படின்னா இன்சென்டிவை மிஸ் பண்ணிட்டேன். ஆமாம், மிஸ் பண்ணிட்டேன். 12 மணி நேரம் 40 நிமிஷம் ஓட்டி வெறும் 18 ஆர்டர் தான், அதுக்கு மேலே வரலை. 21 ஆர்டர் பார்த்தா தானே இன்சென்டிவ். என்ன பண்ண முடியும், பார்க்க முடியல. நானும் கிளம்பி போயிட்டேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ரொம்ப டல்லாக இருக்கும் ஸ்விக்கி. ஆனால் திங்கக்கிழமை நல்லா ஓடும். திங்கக்கிழமை நான் லீவ் போட்டுருவேன். வாரத்துக்கு 2 நாள் லீவ் போட்டுருவேன். மீதி 5 நாள் தான் வேலைக்கு வருவேன். அப்படி 2 நாள் லீவ் போட்டால் மட்டும்தான் பாடியில் பெயின் இருக்காது, இல்லாட்டி பாடி பெயின் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா டெய்லியும் நம்ம திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்துட்டு போகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிலர் கமெண்ட் பண்ணலாம் ரூமை பாரு அப்படின்னு. இல்லை, எனக்கு ரூம் பிடிக்கல, அதனால தான் நான் ரூம் எடுக்கலை. அதனால் செவ்வாய்க்கிழமை ஓட்டினால ஆர்டர்ஸ் ரொம்ப கம்மினால வெறும் 18 ஆர்டர் தான் முடிக்க முடிஞ்சு. இந்த 18 ஆர்டர் பார்த்து இன்சென்டிவ் எவ்வளோ திரும்ப இருக்குது, 265 ரூபா வந்திருக்குது. அப்போ டோட்டல் இன்னிங்ஸ் எவ்வளோன்னா 1175 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். இந்த 1175 ரூபா ஏர்னிங்ஸில் பெட்ரோல் செலவை கழிக்கணும்ல. பெட்ரோல் செலவு பார்த்தீங்கன்னா 500 ரூபா. அதை கழிச்சிட்டோன்னா 675 ரூபா தான் டே 35ல் நம்ம ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சம்பாதிச்ச சம்பாத்தியங்க.